إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை கடைசி மூச்சு வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஒவ்வொரு அடியானிடமும் எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகை விட்டும் பிரிகிற கடைசி நொடி வரைக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் ஒரு சிறிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்ஸகஃபி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்ஸகஃபி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக். அல்லாஹுடைய தூதரே, இஸ்லாத்தில் உள்ள ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லித்தாருங்கள், உங்கள் அல்லாமல் உங்களை தவிர வேறு யாரிடத்திலும் நான் கேட்கக்கூடாத அல்லது உங்களுக்கு பிறகு வேறு யாரிடத்திலும் நான் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை, கேட்க வேண்டிய தேவையில்லாத அவசியமில்லாத ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அப்துல்லா அஸ்ஸகஃபி, சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்ஸகஃபி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கு பிறகு நான் வேறு யாரிடத்திலும் இதை கேட்கக்கூடாது, அப்படியான ஒரு வார்த்தையை, இஸ்லாத்தில் உள்ள ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அந்த நபி தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குல், அவர் வார்த்தையை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிற போது அல்லாஹுடைய தூதருடைய பதில் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல், நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டேன். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்வது ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாத்தின் தொடக்கத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன். அந்த நபித்தோழர் கேட்டதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அத்தோடு நிறுத்திவிடாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சும்மஸ்தகிம், ஆமன்து பில்லாஹ் என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டேன் என்று வார்த்தையால் மாத்திரம் சொல்லிவிடாமல் அந்த வார்த்தையின் யதார்த்தம் உன்னுடைய செயற்பாடுகளில் வெளிப்பட வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சும்மஸ்தகிம், அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதில் நீ நிலைத்திருக்க வேண்டும். உன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த வார்த்தையை நீ கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹுவை ஈமான் கொண்ட நிலையில் உன்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது நீ மரணிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே,
மிக சுருக்கமான ஒரு செய்தியாக இருந்தாலும் ஆழமான அர்த்தங்களை கொண்டிருக்கின்ற ஜவாமி உல் கலிம் என்று சொல்கிற மிக ரத்தின சுருக்கமான ஒரு வார்த்தை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லா, இந்த வார்த்தையை நானும் நீங்களும் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு இறை விசுவாசியும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறோம். அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹுவை நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் என்று நானும் நீங்களும் சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதில் நிலைத்திருக்கிறோமா? இஸ்திகாமத் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆமன்து பில்லா என்றால் என்ன? அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்றால் அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் ஏகத்துவம், அதுதான் தௌஹீத், ஓரிரை கொள்கை என்பது அதுதான். அல்லாஹுவை நம்பி இருக்கிற ஒவ்வொரு இறை விசுவாசியிடத்திலும் அவனுடைய ஏகத்துவத்தை பாலாக்குகின்ற, ஏகத்துவத்தை சின்னாபின்னப்படுத்துகின்ற இணை வைப்பு ஷிர்க் என்கிற அந்த கொடிய தவறு ஒரு போதும் இருக்க முடியாது. அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவன் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இருக்க முடியாது, இருக்க மாட்டான். அதுதான் இஸ்திகாமத் என்பது. அன்புக்குரியவர்களே, இன்று எத்தனையோ பேர் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சில சந்தர்ப்பங்களில் தங்களுடைய ஏகத்துவத்தை முறிக்கின்ற, ஏகத்துவத்தை பாலாக்குகின்ற காரியங்களை செய்வதை நானும் நீங்களும் அவதானிக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டால், அல்லாஹுக்கு ஷிர்க் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதே நிலையில் அல்லாஹுக்கு ஷிர்க் வைத்த நிலையில் அந்த ஷிர்கான வார்த்தையை அல்லது ஷிர்கான நம்பிக்கையை கொண்டிருக்கிற நிலையில் ஒரு மனிதன் இந்த உலகை விட்டும் பிரிவானாக இருந்தால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்வதை அவன் நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்திருக்கலாம், கொலை செய்திருக்கலாம், மற்றவர்களை ஏமாற்றி இருக்கலாம், மற்றவர்களுடைய மானங்களில் கை வைத்திருக்கலாம், மற்றவர்களை பற்றி புறம்பேசி இருக்கலாம், சாராயம் குடித்திருக்கலாம். இப்படி இஸ்லாம் பெரும் பாவங்கள் என்று சொன்ன அனைத்து பாவங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த மனிதன் செய்திருக்கலாம். ஆனாலும் அந்த மனிதன், இவ்வளவு பெரும்பாவங்களை செய்த மனிதன் அல்லாஹுக்கு இணை வைக்காதவனாக, ஷிர்க் வைக்காதவனாக இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற போது நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவன் செய்த அனைத்து பெரும்பாவங்களையும் மன்னித்து அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்றால், ஷிர்க் வைக்கின்ற, ஷிர்க் என்கிற அந்த பெரும் பாவம் என்பது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு பாரதூரமானது, ஆபத்தானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹதீஸ் குதுசி என்று சொல்லக்கூடிய செய்தியில் வருகிற ஒரு அம்சத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கிற நேரம், அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அல்லாஹுடைய அடியான் அல்லாஹுவை சந்திக்கிற போது இந்த வானத்தை தொடுகின்ற அளவுக்கு, பூமியை நிரப்புகிற அளவுக்கு ஒரு மனிதன் தவறு செய்திருக்கிறான். அப்படியான நிலையில் அல்லாஹுவை அவன் சந்திக்கிற போது அந்த மனிதன் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத ஒரு தூய்மையான மனிதனாக இருக்கிறான், ஏகத்துவவாதியாக இருக்கிறான், ஓரிரை கொள்கையில் நிலைத்திருந்த ஒரு மனிதன். ஆனால் பெரும் பாவங்கள் செய்திருக்கிறான். அவன் செய்யாத ஒரே ஒரு பாவம், அல்லாஹுக்கு இணை கற்பிக்கவில்லை. அப்படியான நிலையில் அல்லாஹுவை நாளை மறுமையில் சந்திக்கிற போது அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள்,
நான் அந்த மனிதனுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறேன். சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஷிர்க் என்பது எவ்வளவு கொடிய ஆபத்தான ஒரு பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இன்னும் ஒரு மனிதன் இந்த வானத்தை தொடுகிற அளவுக்கு, பூமியை நிரப்புகிற அளவுக்கு நன்மை செய்திருக்கிறான். பல உம்ராக்களை செய்திருக்கிறான். பல லட்சக்கணக்கான பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக தர்மம் செய்திருக்கிறான். அப்படியான ஒரு மனிதன் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கிறான். ஆனால் அவன் அல்லாஹுவை சந்திக்கிற போது இணை வைத்தவனாக, இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் முஷ்ரிக்காக மரணித்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவன் செய்த அனைத்து நன்மைகளையும் தூக்கி வீசிவிட்டு அவனை குற்றவாளியாக, இணை வைத்தவனாக, அல்லாஹுக்கு அநீதி செய்தவனாக நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அவனை நரகத்திலே நிரந்தரமாக போட்டு விடுகிறான். என்றால் ஷிர்க் என்கிற அந்த பெரும்பாவம் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் மிக சாதாரணமாக சொல்கிறார்கள் என்றால், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டு அதில் நிலைத்திருப்பதென்பது சாதாரணமான விடயம் கிடையாது. நாம் நினைப்பது போன்று சாதாரணமான விடயம் கிடையாது. அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் அவன் அல்லாஹுடைய மார்க்கத்தை முற்றுமுழுதாக நம்பியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இறக்கிய வேதங்களை அவன் நம்பியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய வானவர்களை ஈமான் கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும். அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர்களை நம்பியவனாக அவன் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்வில் நடக்கின்ற நல்லது கெட்டது, அவன் சந்திக்கின்ற சோதனைகள், அவன் அனுபவிக்கின்ற இன்பங்கள், இவை அனைத்தும் அல்லாஹ் கொடுத்தது என்கிற அந்த நம்பிக்கை அவனிடத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டும் ஒரு மனிதன் பிரிந்து விட்டால், மரணித்து விட்டால், மறுமை நாள் என்கிற ஒரு நிரந்தர வாழ்வு இருக்கிறது என்பதில் அவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டால் இவை அனைத்தையும் ஈமான் கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹுவை ஈமான் கொண்ட மனிதனுக்கு அடையாளம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்வில் ஷிர்க் இருக்கக்கூடாது. மனிதன் என்கிற அடிப்படையில் அவன் சில தவறுகள் செய்யலாம். தவறு செய்து விட்டோமே என்பதற்காக அதை அப்படியே தட்டிவிட்டு செல்ல முடியாது, அப்படியே கடந்து செல்ல முடியாது. தான் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்துவிட்டால் அதை தொடர்ந்து நன்மையை செய்து அந்த பாவத்தை நம்முடைய ஏட்டிலிருந்து நாம் உடனடியாக அகற்றிவிட வேண்டும். நம்முடைய பாவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்ந்து நாம் செய்த நன்மைகளை விட பாவங்கள் அதிகரித்து விடக்கூடாது. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய செயற்பாடுகளை அல்லாஹ் நெருக்கப் போகிறான், அளவிடப் போகிறான். நாம் செய்த நன்மைகள் அதிகரித்து விட்டால் நாம் சொர்க்கம் சென்று விடுகிறோம். நாம் செய்த பாவங்கள் அதிகரித்து விடுகிற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா நம்மை நரகத்திலே போட்டு விடுகிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நபி தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஏன் எதற்காக இப்படியான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள்? இந்த உலகத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்திலே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து மரணிக்கின்ற நேரம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹுடைய கட்டளைகளை அப்படியே தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து சிறந்த அடியானாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கத்திலே அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். எனவே நமக்கும் அதில் படிப்பினை இருக்க வேண்டும். நபி அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையிலே, வழிகாட்டலிலே நம்முடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் அமைத்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம், முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்லாஹுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு அம்சம் கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? நம்முடைய அமல்களை பார்க்கிறான், நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறான். நாம் செய்யக்கூடிய செயற்பாடுகள் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதா?
நம்முடைய உள்ளங்கள் தூய்மையாக இருக்கிறதா என்பதைத்தான் இறைவன் பார்க்கிறானே தவிர நாம் முஸ்லிமாக இருக்கிறோமா, முஸ்லிமாக ஆடை அணிந்திருக்கிறோமா, தொப்பி போட்டிருக்கிறோமா, பெண்கள் அபாயா உடுத்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறான், நம்முடைய அமல்களை பார்க்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அளவுகோலை நானும் நீங்களும் ஏற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சிறந்த மக்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.